Hello friends, welcome to my channel Yummy and Fashion Zone. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சூப்பரான BBQ சிக்கன் பார்க்க போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கீத்து போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலா நல்லா உள்ள ஏறும். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், தனியா பவுடர், அப்புறம் லெமன், சால்ட் தேவையான அளவு, பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் நான் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் தயிர் 1 கப் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா கடலெண்ணெய். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். நம்ம எதையுமே வெளியே தான் போய் சாப்பிடணுன்ட்டு அவசியமே இல்லை. எல்லா ரெசிபியும் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். நம்ம சமையலை 4 பேர் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதுலேயும் ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும். வாங்க இப்போ மசாலாவில் நம்ம ஊற வைக்க போயிடலாம். எல்லா சிக்கனையும் நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இந்த மசாலா வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அங்கே போய் கங்கு ரெடி பண்ணிடலாம். மசாலா ஊறுற டைமுக்கும் நம்ம கங்கு ரெடி பண்ணுற டைமுக்கும் கரெக்டாக இருக்கும். பாதி பாதியாக பிரித்து போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை எல்லா மசாலையும் ஒன்றாவே சேர்த்து பரட்டிக்கிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். இந்த மசாலா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம கங்கு வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1/3 ஒரு 1/4 சார்கோல் எடுத்து நல்லா அடுப்புலேயே கங்கு பண்ணிக்க போகிறேன். கங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் க்ரியேட் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். வீட்டுக்குள் டைரெக்டாக நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக புகை வந்துடும். இப்படி நம்ம பண்ணணுன்னா ஈஸியாகவே இருக்கும். சார்கோல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போது நல்லா ட்ரையான சார்கோலாக எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே பண்ணும்போது ஃபுல்லாக புகை வந்து அது நெருப்பு ஆகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸி. நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் அது சீக்கிரமாக ஈஸியாகவே பண்ண போகிறோம். நம்ம ஸ்டவ்வில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் சார்கோல்ஸை டைரெக்டாக ஃபயர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் பண்ண போகிறோம். உங்களுக்கு சீக்கிரமாக ஆகணுன்னா 2-3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணுங்கள். சீக்கிரமாக ஆகிடும். அந்த மசாலா ஊறுறதுக்கு 1 மணி நேரம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சார்கோல் வந்து எனக்கு 1/2 ஹவர்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் நெருப்போடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக பேப்பர் இல்லை ஏதாவது ஒன்று போட்டு இது பண்ணோன்னா சீக்கிரமாகவே நெருப்பு பிடிச்சிக்கும். அப்பப்போ ஊதி விட்டுட்டு இல்லை விசிறு விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிடும். எனக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக போச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணெல்லாம் எரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த ஈஸி டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். நீங்கள் இந்த சிக்கனை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரில்லில் வந்துட்டு லைட்டாக எண்ணெயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். எல்லா சிக்கனையும் லைனாக அடுக்கிக்கலாம். ரொம்பவே சாஃப்டியான ஜூஸியான சிக்கன் ரெடி ஆக போகுது. ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கிறனால இது நல்லாவே ஊறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதிலே நான் பட்டர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது கங்கு எல்லா இந்த வாட்டர்னஸையும் இழுத்துரும், ட்ரை ஆகிடும் சிக்கன். அதனால் நம்ம லைட்டாக அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. நீங்கள் இனிமேல் பிபிக்யூ சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. வீட்டிலே ஈஸியாக செஞ்சு நினச்ச நேரம் சாப்பிட்லாம், லோ பட்ஜெட்டில். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. பிபிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் செஞ்சு கொடுக்க போகிறேன், கான்டினென்டல் ஸ்டைல். வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.